வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா மே மாத பலன்கள். மே மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து புதனும் கிரக சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து ரிஷப ராசியில சுக்கிரன் ஆட்சி நிலையில இருக்கிறார். மிதுன ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில யூசுவல் கேது பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்ற மாதிரியாக இந்த மே மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியனாகப்பட்டவர் 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். அன்றைய தினமே அந்த புதன் பகவானும் பெயர்ச்சி ஆகிறார். புதன் இந்த மாதத்துல 2 தடவை, அதாவது மாதத்தின் இறுதியில் 30ஆம் தேதி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆகப்பட்டவர் மாதத்தின் முற்பகுதியிலேயே, அதாவது 12ஆம் தேதி மே மாதம் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த மாதத்துல அடுத்து அந்த ஆட்சி பெற்ற நிலையில இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி அந்த ஆட்சி வீட்டில இருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசிக்கு குருவோடு சேர்க்கை பெறுகிறார். நிறைய வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னோம்னா மாத வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அடுத்து பாத்தீங்கன்னா வருட வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அடுத்து குரு பகவான். அடுத்த தலைமுறை வருமானங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு பகவான். இதுதான் இந்த கிரகங்களினுடைய வருமான தன்மைகள். இந்த கிரகங்கள் இந்த மாதத்துல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கிடைக்க போகுது, எந்தெந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல இருக்கிறீங்க. ஒரு கடமையை ஆற்றக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த மகர ராசி என்பர்கள் தான். கடமையில மிகப்பெரிய ஒரு நேர்மையோடு இருப்பவர்களும், அதாவது கடமைன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல ஒரு உத்தியோகத்திற்கு போகணும், தொழில் செஞ்சா அதை கடன் இல்லாம காப்பாற்றணும், இதெல்லாம் தான் ஒரு கடமை. அந்த கடமையை காப்பாற்றக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். பொதுவாகவே பாத்தீங்கன்னா மகர ராசி என்பவர்கள் தன்னை சார்ந்தவர்களை விட தன்னுடைய வேலையும் தொழிலையும் ரொம்ப உறவாக மதிப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். கணவன் மனைவின்ற உறவுலாம் அடுத்தபட்சம் தான். தன்னுடைய வேலையும் தன்னுடைய தொழிலும் தான் இவர்களுக்கு முதல் உறவே. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை சிந்திப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அப்படி இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். எதுவுமே செய்யாம அடிபட்டு நிற்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றம் அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். சொந்த உறவுகளே இவர்களை ஒரு அவமானப்படுத்தக்கூடிய அளவிற்கு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளோடு நிறைய பிரிவுகள், அதாவது உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், கணவன் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், இப்படி அந்த உறவுகளோடு நிறைய பிரிவுகளையும் சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இப்போ 2ஆம் இடத்துல ராகு பகவான் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த எல்லா வேலையும் பண்றதே, மாயையான ஒரு சில வேலைகளை பண்றதே இந்த ராகு பகவான் தான். யார் ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும் சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானும், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த பெரிய அளவுக்கு சேமிப்புகளை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை, உறவுகள்னால பாதிப்புகள், குடும்பத்துல இருக்கிறவங்களே புறமுதுகுல குத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகங்கள், இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்கும். என்னடா இது நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஒரு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். யாரை நம்பி நீங்க எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்தீங்களோ இவர்களே ஒரு 0 ஆக்கிட்டு போயிருப்பாங்க. ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மகர ராசி என்பவர்கள் ஆளாகி இருப்பாங்க.
போனதெல்லாம் போகட்டும் மேடம், எனக்கு இனிமேல் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில இனிமேலாவது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குமா, எனக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்குமா, நான் 2வது திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த 2வது திருமணத்தின் மூலமாகவாது எனக்கு ஒரு நிறைய ஒரு நன்மைகள் நடக்குமா, இல்ல 2வது திருமணத்திலயும் இத மாதிரியான ஒரு ஏமாற்றங்கள் நடக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார். அதே சூரியன் அஷ்டமாதிபதியும் கூட. அங்கதான் நம்ம தலைவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல வந்தாச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு அந்த சொத்துனால பிரச்சனைகள், சொத்துனால வேலை இழப்புகள், சொத்துனால பிரிவுகள், இது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு எப்ப பிரிவு வந்திருக்கு அதை பாருங்க. சொத்து வாங்கினதுனால பிரிவு வந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு வேலை இழப்பு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. சொத்து இழப்புகள்னால, சொத்து வாங்கினதுனால வந்திருக்கும். இந்த மாதிரியாக ஏதோ ஒரு அசையும் சொத்துக்களையோ அசையா சொத்துக்களையோ வாங்கும் போது உங்களுக்கு ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னாலே அந்த அஷ்டமாதிபதி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன், உச்சம் பெற்ற சூரியன், இவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளையும் கொடுத்து இவர்களினுடைய சொந்த வாழ்க்கையில, சுய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது இந்த மாதத்துல பிற்பகுதியில முழுமையாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போக போறார். செவ்வாய் தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அப்படி இருக்கும்போது அவர் 4ஆம் இடத்திற்கு வரப்போறாரு அப்படின்னா அந்த சொத்து மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது. இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த சொத்து வாங்கும் போது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தாயார் வழி சொத்துக்களும் முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு போறார். அதனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய சொத்துக்கள்ல இருந்து நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய, மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் வேலை இழப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா. அதனால மகர ராசி என்பவர்களுக்கு வேலை பாதிப்புகள் இருக்கும், வேலை இழப்புகள் இருக்கும், திடீர் வேலை மாற்றங்கள் வரும். நீங்களே உங்களை அறியாமலேயே ரிசைனேஷன் லெட்டர் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய மகர ராசி என்பவர்கள் இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலேயே பாத்தீங்கன்னா ரிசைனேஷன் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. அடுத்த மாசம் மே மாசம் வரைக்கும் வேலை பாக்குறேன், அங்க இருந்து வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி. அது அடுத்து என்ன வேலை கிடைக்க போகுது, என்ன செய்ய போறீங்க, இத பத்தி எல்லாம் ஒரு யோசனையும் கிடையாது. வர்றது வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலை இழப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, வேலை இழப்புகள் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 50% வாய்ப்புகள் தான் இருக்கு. அந்த 50%ல நீங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்ல உங்களுடைய உள்ளூர்லயே வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு 50% தான் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல கடன்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். தொழிலுக்கு வாங்கின கடனை இந்த மாசம் கொஞ்சமாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன்கள் அமையறதுல சில சிக்கல்கள் இருந்தாலும் வரக்கூடிய வரன்கள் மூலமாக நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால யார்கிட்டையும் வாக்குறுதி எல்லாம் கொடுக்காதீங்க. நான் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த கடனை அடைச்சிடுறேன், நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்கதான் அவமானப்படுவீங்க. அதனால வாக்குறுதி யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சொல்லக்கூடிய சில விஷயங்கள், வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும், நிதானமாக பேசணும். நிதானம் இல்லை அப்படின்னா பயங்கரமான வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் எழுதணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு
வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.